ஸ்வரன் ஆர்யா ஆர்ட் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கல அனைவருக்கும் நன்றி. மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். நாம் இன்னைக்கு பார்க்குறது தை அமாவாசை 29ஆம் தேதி புதன்கிழமை ஜனவரி மாதம் தை 16ஆம் நாள் வரும் தை அமாவாசை பற்றிய ஒரு சிறிய தகவலுடன் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். இதில் ஒரு சிறப்பு இருக்குங்க தை அமாவாசையில். அது என்ன அப்படின்னா, அபிஜித் நட்சத்திரம். மாதந்தோறும் ஒரு முறை அல்லது 2 முறை இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும். இந்த வருடம் 29ஆம் தேதி புதன்கிழமை தை அமாவாசை அன்று வருகிறது. புதன்கிழமை காலை 8 மணி முதல் 8:32 மணி வரை அபிஜித் நட்சத்திரம் உண்டு. இது 28வது நட்சத்திரம் என்று நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. 27 நட்சத்திரம் தானே உள்ளது என்று ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் 28வது நட்சத்திரமாக இது அபிஜித் நட்சத்திரம் இருக்கிறது. இதை இந்த நட்சத்திரத்தை மனிதர்களிடம் கொடுத்தால் அவர்கள் தவறாக பயன்படுத்துவார்கள் என்று கிருஷ்ண பரமாத்மா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை அவருடைய மயில் இறகில் ஒளித்து வைத்தார் என்று சாஸ்திரங்களும் புராண கதைகளும் சொல்கின்றன. உத்திராட நட்சத்திரம் மற்றும் திருவோண நட்சத்திரத்துக்கு இடைப்பட்ட 20 நிமிட காலம்தான் அபிஜித் நட்சத்திரம். அபிஜித் நட்சத்திரம் வேறு, அபிஜித் முகூர்த்தம் வேறு. அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமும் மதியம் 11:45 முதல் 12:15 மணி வரை இருக்கும். நம்ம அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு நாம் கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து பக்தி ஸ்ரத்தையுடன் நாம் வேண்டுவது நடக்கும் என்பது ஐதீகம். குடும்ப நலன், பிள்ளைகள் படிப்பு, வேலை, திருமணம், நோய் நொடி தீர, கடன் பிரச்சனைகள், குழந்தையின்மை போன்ற எந்த வகை பிரச்சனைகளிடம் நம்ம இறைவனிடம் சொல்ல அபிஜித் நேரத்தில் வேண்டுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். நம்ம ஹனுமன் மந்திரம் சொன்னாக்கா நல்ல வேலை கிடைக்கும். மகாலட்சுமி மந்திரம் சொல்ல சொந்த வீடு, கடன் சுமை குறையும், லக்ஷ்மி கடாட்சம் உருவாகும். குபேரர் மந்திரம் பணவரவு அதிகரிக்கும். அவரவர்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை சொல்லி நாம் வழிபடலாம். குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் நாம் நினைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மஞ்சள் பூசணி, வெண்பூசணி, பருப்பு, வாழைக்காய் போன்றவை நாம் சமையலில் பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு. விரதம் இருப்பவர்கள் பால், நாட்டு சர்க்கரை, பழங்கள் எல்லாம் வச்சுட்டு விரதத்தை பிறகு பூஜை எல்லாம் செய்த பிறகு பால் பழம் அருந்தி விரதத்தை முடித்து கொள்ளலாம். நாம் வாழும் இந்த வாழ்க்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி கூறி வழிபட நமக்கு நல்லதே நடக்கும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் இல்லைங்க, வாழ்வும் இல்லை. அதனால் முழு மனதோடு பிரார்த்தனை செய்யலாம். அதற்கு ஒரு ஸ்லோகம் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. திரும்ப ஸ்ரீராமர் காயத்ரி. ஓம் தாசரதாய வித்மஹே சீதாவல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத். எண்ணிய காரியம் நிறைவேற சித்தார்த்தக சித்த சங்கல்பக சித்திதக சித்தி சாதனக. இது விஷ்ணு சகஸ்ரநாமத்திலிருந்து சொல்லப்படுகிறது. திரும்ப புதன்கிழமையாக இருக்கிறதுனால நவகிரகம் படிக்கலாம். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கும் புத பகவானே பொன்னடி போற்றி பதந்தருள்வாய் பன்னொலியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி. திரும்ப மகாலட்சுமி மந்திரம் சர்வக்னே சர்வவரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வ துக்கஹரே தேவி மகாலட்சுமி நமஸ்துதே. அபிஜித் நட்சத்திரம் பாருங்கள் 8 மணி முதல் 8:32 மணி வரை நாம் இப்படி எளிய பூஜை முறை நாம் செய்து நாம் அபிஜித் நட்சத்திரத்தை தை அமாவாசை என்று நாம் கொண்டாடுவோம். ஸ்வரன் ஆர்யா.